சாட்சி சகோதரி விஜயா அரக்கோணம். என்னுடைய தம்பி மனைவிக்கு கடந்த 2023 வருடம் டிசம்பர் மாதத்தில் அவருடைய இடது காலில் சிறிதாக வலி ஏற்பட்டது. நாளடைவில் வலி அதிகமாகி முழுவதுமாக நடக்க முடியாமல் ஆகிவிட்டது. எங்கே சென்றாலும் தூக்கி கொண்டுதான் செல்ல வேண்டும். பாத்ரூம் செல்ல வேண்டுமானாலும் தூக்கி கொண்டுதான் செல்ல வேண்டும். இப்படி ஒரு மாதமாக என்னுடைய தம்பி மனைவி மிகவும் சிரமப்பட்டு வந்தார்கள். மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது பரிசோதித்த மருத்துவர்கள் இடுப்பில் உள்ள எலும்பு தேய்ந்து விட்டதால் அதில் உள்ள ஜவ்வு விலகிவிட்டது. அதனால் தான் அவர்களால் நடக்க முடியவில்லை. இதை சரி செய்ய உடனே ஆபரேஷன் செய்ய வேண்டும். அதற்கு 4.5 லட்சம் ரூபாய் பணம் செலவாகும் என்று சொன்னார்கள். பணத்திற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்ற சூழ்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி நடைபெற்ற அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை நாங்கள் குடும்பமாக பார்த்தோம். ஜப நேரத்தில் சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்கள் நடக்க முடியாதவர்களுக்காக ஜெபம் செய்தார்கள். நடக்க முடியாதவர்களை ஆண்டவர் தொடுகிறார், பாதிக்கப்பட்ட எலும்புகளில் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது என்று சொல்லி ஜெபம் செய்தார்கள். நானும் என்னுடைய தம்பி மனைவி மேல் கைகளை வைத்து விசுவாசத்தோடு ஜெபம் செய்தோம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து குடும்பமாக என்னுடைய தம்பி மனைவிக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டு வந்தோம். கடந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து என்னுடைய தம்பி மனைவிக்குள் மாற்றம் வர ஆரம்பித்தது. அவர்களாகவே கட்டிலை பிடித்துக் கொண்டு எழும்பி நின்றார்கள். கட்டிலை பிடித்துக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தார்கள். இப்பொழுது எதையும் பிடிக்காமல் அவர்களாகவே நடக்கிறார்கள். இப்பொழுது வீட்டு வேலைகளையும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஜபத்தை கேட்டு ஆபரேஷன் இல்லாமல் என்னுடைய தம்பி மனைவிக்கு பூரண சுகம் தந்து அவர்களை நடக்க செய்த அற்புத இயேசுவுக்கே நன்றி செலுத்துகிறேன். இந்த சகோதரியோட சாட்சி பாருங்களேன். தம்பி மனைவிக்கு ஒரு பிரச்சனை, அவங்களால நடக்க முடியாது.